அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 1ஆம் தேதி, அதாவது 14/1/2025 ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. தை பிறந்தா வழி பிறக்கும். கட்டாயம் சிம்மராசி அன்பர்களுக்கும் சரி, சிம்மராசி குடும்பத்தாருக்கும் சரி, இனி உங்கள் வாழ்க்கையில் இந்த பொங்கல் எப்படி பொங்கி வருதோ, ஓகேங்களா, அதே மாதிரி உங்கள் வீடுகளில் சந்தோஷம் நிரம்பி வழியட்டும், பொங்கட்டும். சரிங்களா? என்னென்ன நினைக்கணும் அது எல்லாத்தையுமே கடவுள் வந்து கொடுக்கட்டுங்க. இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் என்னென்ன நினைக்கணும் இந்த வருஷத்தில் எல்லாத்தையுமே அந்த கடவுளுடைய அருளாசினால் நிறைவேறட்டுங்க. எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி கரைந்து போகட்டும். சிம்ம ராசிகளுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டுங்க, போனது போகட்டும். இனி உங்களுக்கு வர்றதெல்லாமே நல்லதாக வரப்போகுதுங்கிறத மனசார ஏற்றுக்கிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு இந்த நாளை தொடங்க. இந்த நன்னாளில் இருந்து உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறட்டும். சரிம்மா, ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்ய சொல்லுவேன். இன்றைக்கி நாங்கள் யாரை வழிபாடு செய்யட்டும்னு இப்போ எதிர்பார்ப்பீங்க இல்லையா? கட்டாயம் சூரிய பகவானை வழிபாடு செஞ்சாகணும். நிச்சயமாக எல்லாரும் சூரிய பகவானுக்கு பொங்கலிட்டு வழிபாடு செஞ்சுருப்பீங்க. அப்படி செய்யாத பட்சத்தில் கூட, ஓகேங்களா, குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் கூட தெய்வங்களுக்கு பூஜைகள் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு கட்டாயம் கையெடுத்து கும்பிடுங்க. சூரிய பகவானே, கண்கண்ட தெய்வமே, உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடியவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் எத்தி கொடுங்க. என்னுடைய ராசிக்கு அதிபதியாக நீ இருக்கிறது எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லி வேண்டுங்க. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது, என் வாழ்க்கை இருண்டு போயிருக்கு, அது வெளிச்சம் மாற்றி கொடு அப்படின்னு வேண்டுங்க. நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே அப்படின்னு வேண்டுங்க. சரிங்களா? அப்பா கிட்ட போய் என்ன பண்ணுவோம், அப்பா என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார் எதையும் தெரியாமல் நம்ம ஆசையை மட்டுமே சொல்லுவோம். எனக்கு வேணும்ப்பா, எனக்கு செஞ்சு கொடுப்பா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதே மாதிரி தான் கடவுள்கிட்டையும் போய் விளையாட்டுத்தனமாக இருங்க, மனசார வேண்டுங்க, உண்மையான பக்தியோடு வேண்டுங்க. அப்பா கிட்ட உண்மையான பாசம் இருக்கிறதுனால தான் அப்பா கிட்ட நம்ம இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்போம். அதே மாதிரி தான் சூரிய பகவான் உங்களை அப்பா தான். ஓகேங்களா? உலகம் முழுக்க வழிபாடு செஞ்சாலும் நீங்கள் வழிபாடு செய்கிறது மட்டும்தான் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்குங்கிறத உணர்ந்து செய்யுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் திருநாளுக்குள்ள குலதெய்வ வழிபாட்டு செஞ்சுட்டு வாங்க. குளம் தழைக்கணும், குளம் வந்து செல்வ செழிப்போடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, குளம் தழைக்க குளம் செழிக்க குலதெய்வ வழிபாட்டு குடும்பத்தோடு போயிட்டு செஞ்சுட்டு வாங்க. பொங்கலிட்டு, அதுவும் இனிப்பு பொங்கல் செய்யணும். அந்த இனிப்பு பொங்கலை படையலிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு வரப்போ நிறைவான செல்வத்தை அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு கொடுப்பாங்க. சொல்லப்போனாக்க குலதெய்வமே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இல்லைம்மா, எங்கள் குலதெய்வம் வந்து ரொம்ப தூரம், நாங்களாம் எங்கேயோ இருக்கோம், போக முடியாது வர முடியாதுன்னு சொன்னிங்கன்னா, வீட்லேயே குலதெய்வ படம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யுங்க. அதுவும் இல்லைன்னு நினைக்கிறவங்க வீட்டில் தீபம் ஏற்றுறப்போ அந்த தீப ஒளியவே உங்களுடைய குலதெய்வம் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு மனசார வேண்டுறப்போ இங்கே இருந்தே நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டை குலதெய்வம் ஏற்றுப்பாங்க. நல்லதே நடக்கும். உங்கள் மனசு போலவே இனி எல்லாமே சந்தோஷமாகவும் இனிமையாகவும் மாறப்போகுதுங்க. பொங்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் இனி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து சந்தோஷம் பொங்கட்டும், செல்வ செழிப்பு பெருகட்டும். வாழ்த்துக்கள். திரும்பவும் எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்குமே இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தை பொங்கலும் பொங்கது பாலும் பொங்கது பார்த்து கொள்ளடியோ அப்படிங்கிற மாதிரி சிம்ம ராசிகர் எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்குறத பார்த்துக்குவீங்க. கடவுள் உங்களை பார்த்துப்பாரு. நல்லதே நடக்கட்டும். சரிங்க, இன்றைக்கான பலன்களை பார்க்கலாமா? ஒரே விஷயம் சொல்கிறேன், மனசில் உற்சாகமும் அப்படியே செயல்பாடுகளில் பரபரப்பும் இருக்கும். இப்போது வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப பரபரப்பாகவும் சந்தோஷமாக அந்த வேலையை செய்வோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒத்துமையாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையில வந்து அந்யோன்யம் அதிகமாகும். நிறைய விஷயங்களே சேர்ந்து செய்ய போகிறீங்க. உங்களுடைய யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுப்பாங்க, அவங்க சொல்கிற யோசனையை நீங்கள் ஏற்றுப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கு எதிர்பாராத பணவரவு இருக்குது, ஆடை ஆபரண சேர்க்கை வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளும் உங்களுக்கு அனுசரித்து நடந்துப்பாங்க. இன்னைக்கு லீவுமா, கவர்மெண்ட்டுக்கு லீவுங்க, தனியார் துறைக்கெல்லாம் லீவ் இருக்கா? வீட்டிலே இருந்தாலும் ஃபோன்லேயும் கூட ஆஃபீஸ் விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி உங்கள் மேல் அதிகாரி கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலாம். நிறைய கசப்பான விஷயங்கள்லாம் மறந்து போயிட்டு நீங்களே கூட உங்கள் அதிகாரிக்கிட்ட பேசலாம். இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவ போகுது. அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படின்றது கூடுதலாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விட அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு
சிம்ம ராசிக்காரங்க நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கு உதவி செய்கிறேன்னு போய் உபத்திரத்தில் மாட்டிக்கூடாது. உண்மையாகவே யாருக்குன்னா உதவி தேவைப்படுது அப்படின்னாக்கா அதை வந்து யோசிச்சு தான் நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பரிந்துரைக்கு போகாதீங்க. சிபாரிசுன்னு போய் நிற்காதீங்க. நான் சொல்கிறேன்ப்பா அவங்களுக்கு கொடுங்கப்பா, நான் சொல்கிறேன்ப்பா செய்யுங்கப்பான்ட்டு. இந்த ஒரு கடையில் போயிட்டு பொருள் வாங்கிடுவாங்க. ஆனால் இங்கே கடையில் வந்து பார்த்தினாக்க லட்டோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து காமெடியில் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. அவர் வருவாருங்க கொடுத்து விட்ருங்கன்னு சொல்லிடுவாங்க. கடைசியில் கடைக்காரனுக்கும் நஷ்டம், உங்களுக்கும் நஷ்டமாக போகும். அந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத சிபாரிசுக்கு போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னம்மா அப்படி இப்படி சொன்னியம்மா அப்படின்னா, அப்படி இப்படின்னு சொன்ன அந்த உற்சாகம் வந்துட்டு கெட்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் காரணம் வந்துடக்கூடாதுங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். சரிங்களா? மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதுமாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் இருக்குன்னு சொன்னியா, அதே மாதிரி உங்ககிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட கனிவாக பழகுவீங்க. இதனால் பழைய வாடிக்கையாளர் கூட திரும்ப உங்ககிட்ட வந்து பொருட்களை வாங்குவாங்க. அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிங்க இன்றைக்கி நல்லா அன்பாகவும் ஆதரவாகவும் உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உதவி செய்வாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. சில சூட்சம விஷயங்களையும் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. குறிப்பாக இன்றைக்கி தடைகளை தாண்டி முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலம்னு சொல்லலாம். இத்தனை நாளாக தடை இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த தடைகளை தாண்டி தான் சாதிக்க போகிறீங்க. தடைகள் அப்படிங்கிறது உடைய போகுது. இது மட்டுமா? கடினமாக வேலை பார்த்து அதற்கான அங்கீகாரம் இல்லைன்னு நினச்சவங்க கூட உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட உங்கள் முதலாளிகளால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கு உயர்வு இருக்கும். பெட்டி கடை வியாபாரமாக இருந்தாலும் சரி, இல்லை கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, லாபம் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி போட்டி பந்தயங்களில் நல்ல உயர்வு இருக்கும், வெற்றி இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களாம் உங்கள் மனசு கோணாமல் நடந்துப்பாங்க. அது உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு மறு பேச்சு அங்கே பேச மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் கூட உங்களுக்கு மரியாதை மதிப்பில் அப்படியே தேடி வரும். அதுமாதிரி நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வான நிலையை ஏற்பட போகுது. நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பழைய நண்பர்கள்லாம் சந்தித்து பழைய விஷயங்களை பேசி சந்தோஷப்பட போகிறீங்க. நட்பு வட்டாரம் உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஒரு சில வந்துட்டு வெளியூர் பயணம் மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சந்தோஷமாக அப்படி ஜாலியாக, இல்லை குடும்ப ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில் போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேரம் காலம் அப்படிங்கிறது குடும்பத்தோடு நீங்கள் இன்றைக்கி வந்து கழிக்க போகிறீங்க. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அடுத்த உடன்பிறப்புகள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுது. குறிப்பாக கடினமான வேலையை கூட இன்றைக்கி சிம்ம ராசிக்காரங்க மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சாதாரணமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. இப்படி சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். தடையாக உங்களுக்கு இருந்தவங்க, எதிரியாக இருந்தவங்க கூட விலகி ஓடுவாங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அமையறதுக்கும், இல்லை பஞ்சாயத்து விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. உற்றார் உறவுக்காரர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயருது. சொல்லப்போனால் கோயில் விசேஷங்களில், இல்லை உற்றார் உறவுக்காரங்களுடைய விசேஷங்களில் நீங்கள் முன்னின்று நடத்துவதற்கான முன்னுரிமை கிடைக்கும். ஸோ எல்லா விதமான செயல்பாடுகளும் சாதகமான விஷயங்களை தான் இருக்க போகுது. தனம் தானியம் விருத்தி தரக்கூடிய அற்புதமான நாள்னு இந்த நாளை குறிப்பிட்டு சொல்லலாம். மேலும் இந்த நாளில் ரொம்ப நாளாக திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டிங்களா? இந்த நாளில் முயற்சி பண்ணுங்கள். கட்டாயம் ஒரு நல்ல வரன் அமையும். திருமணம் மட்டும் இல்லைங்க, தொழில் ரீதியாக இல்லை குடும்ப விஷயமோ ஏதாவது எந்த நல்ல விஷயத்தை நீங்கள் தொடங்கணும்னு நினச்சாலும் சரி, இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். கட்டாயம் சிம்ம ராசிகளுக்கு அது சாதகமாக தான் முடிஞ்சு வரும். அடுத்ததான் சிம்ம ராசி எந்த சின்னவங்களோ பெரியவங்களோ, இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ, கூலி வேலை செய்கிறீங்களோ இல்லை குபேரன் அளவுக்கு பணம் வச்சுக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, இல்லை தொழில் ரீதியாக ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருந்தாலும் சரி, இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய, எல்லா தொழில் செய்யக்கூடிய, இல்லை குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய, இல்லை தொழில் செய்யக்கூடிய, இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு கூட எல்லா வகைகள்லையும் இந்த நாள் சிறப்பான நாளாக அமையப்போகுது. அது குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு இந்த நாள் வந்து உற்சாகத்தை கொடுக்கும். உறவுக்காரர்கள் மத்தியில் ஒரு மதிப்பும் மரியாதை உயரும். உங்ககிட்ட வந்துட்டு சண்டை போட்டவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்கெல்லாம் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து வழியை வந்து பேசுவாங்க. உங்களுடைய தேவை இந்த வீட்டுக்கு தேவை, உங்களுடைய தேவை இந்த நாட்டுக்கு தேவைங்கிற மாதிரி நிறைய பேர் உங்ககிட்ட உதவி கிட்ட வந்து நிற்பாங்க. சூரிய பகவான் எப்படி உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குறாரோ அதே மாதிரி தாங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த குடும்பத்துடைய வளர்ச்சியே இருக்கும். அப்படி தாங்க இந்த நாளில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களை கூட உங்களுக்கு வந்து உதவி கேட்டு நிற்பாங்க. நீங்களும் மனசு கோணாமல் செஞ்சு கொடுப்பீங்க. இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு உங்களுடைய பணியிடங்களில் கிடைக்கும். அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலில் அதீத லாபம் கிடைக்கும். இன்றைக்கி நல்ல வளர்ச்சி இருக்கும். தொழில் வந்து விரிவுபடுத்த நினச்சிருப்பீங்க. அந்த எண்ணங்கள் கூட இன்றைக்கி வந்து நிறைவேறும். அதற்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் உதவி செய்வாங்க. உதவி நீங்கள் மனசில் நினச்சா மட்டும் போதும். கடவுளுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களை வந்து தேடி வரும் இல்லைங்களா? ஸோ சகல விதங்கள்லேயும் நன்மைகள் தொடரும். அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி இருந்த
தேவையில்லாத எதிரிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒளிஞ்சு போவாங்க. மற்றவர்கள் மத்தியில் நீங்கள் உயர்வாக தெரிய போகிறீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மேலிடத்தில் பரிந்துரைக்கப்படும். உங்களை தேடி பதவிகள் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் யாரையுமே சிம்ம ராசிக்காரங்க நம்பவே கூடாது. அதுவும் உயர்வாக பேசுகிறான் ஒருத்தன், உங்களை தூக்கி வச்சு பேசுகிறான் அப்படின்னாக்கா சுத்தமாக நீங்கள் நம்பவே கூடாது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் தெய்வம், இது 2 பேருக்கு இடையில் வேறு யாருக்கிட்டேயும் உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடாது. அப்போது அப்பா அம்மா கிட்ட, கணவர்கிட்ட, மனைவி கிட்ட இப்படி என்கிட்ட கொஷின் கேட்டிங்கன்னா அந்த உறவுகளும் அவங்களுடைய தேவைகளை தாண்டி தான் உங்கள் மேலே பாசம் வைப்பாங்க. ஓகேங்களா? அந்த தேவைகள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒதுக்கப்படுவீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்றபடி இந்த நாள் சீரும் சிறப்பான நாளாக தான் கடவுளுடைய அனுகிரகத்தினால சிம்ம ராசிக்கு கிடச்சிருக்கு. கரெக்டாக பயன்படுத்துங்க. தெய்வ அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். இந்த நாளில் இந்த நிறத்திலான ஆடைகளை பயன்படுத்தலாம். இல்லை இந்த நிறத்திலான ஏதாவது ஒரு பொருட்களை கூட வச்சுக்கலாம். அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான நாளாக அமைஞ்சிருக்கு. தாய்மாமன் வழியில் சுப செலவுகள் ஏற்படுங்க. உற்றார் உறவுக்காரர்களுடைய வருகையினால் மன மகிழ்ச்சி கொள்ளும். செலவுகள் கட்டுக்குள்ளே வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். அடுத்த பூரம் நட்சத்திரம். நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கும். புதிய நம்பிக்கை பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அந்யோன்யம் அதிகமாகும். மேலும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு. ஒரு வரியில் சொன்னாக்க தெளிவை தரக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். அடுத்ததா உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். தீராத பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். முடியாத பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். குடும்பத்தாருடைய ஆதரவின் காரணமாக இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. நேற்று வரைக்கும் தடைப்பட்ட வேலையை கூட இன்னைக்கு சிறப்பாக நடத்திப்பீங்க. அதே மாதிரி பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வராமல் இருந்த பணம், நீங்கள் அது வரவே வராதுன்னு சொல்லி கைவிட்ட பணம் கூட உங்களை தேடி வரும். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை சிறப்பாக இருக்குது. திரும்பவும் சொல்கிறேங்க, சிம்மராசி சேர்ந்த யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, நம்மளோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? இன்றைக்கி ஏதாவது எனக்கு பிரச்சனை வருமா, பணம் வருமா, பண பிரச்சனை தீருமான்னு. கட்டாயம் இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் தேடி வராது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கூட இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக இருக்க போகிறீங்க. சந்தோஷம்னா நாங்கள் துள்ளி குதிப்போம் இல்லைமா அப்படின்னாக்க மனசளவில் அமைதியும் உடல் அளவில் உற்சாகமாகவும் இருக்க போகிறீங்க. மேலும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறையும் இருக்காது. நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நீங்கள் வராதுன்னு கைவிட்ட பணம் கூட உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னாக்க இந்த நாளில் கூலி வேலை செய்கிறவங்க கூட நல்ல வருமானம் இருக்கும். சரிங்களா? தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு வகையில் சிம்ம ராசிகளுக்கு இன்றைக்கி பண வரவு உண்டுங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த நாள் 100% சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டகரமான நாளுன்னு சொல்லாங்க. இந்த நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்க கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடச்சிருக்குங்க. வாழ்த்துக்கள்.